வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, டீ குடிக்கிறேன். இது ஒரு பழக்கமாக ஆகி போயிடுச்சு. இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ வரக்காப்பி வைப்பாங்க. கருப்பட்டி போட்டு வரக்காப்பி வச்சு கொடுப்பாங்க. அதுவும் எப்பயாச்சும் தான் குடிப்போம். அது இந்த குளிர்காலங்களில் அம்மா அவங்களுக்காண்டி வைக்கிறத எங்களுக்கு கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க. அது நாங்கள் சின்ன டம்ளரில் கொஞ்சோண்டு குடிப்போம். அவ்வளோதான். அதில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காதுங்க. அந்த மாதிரி தான் இருந்தோம் நாங்கள் சின்ன பிள்ளையில. மாடு வச்சுருக்கவங்க ஒரு சுமையை குடிக்கலாம். ஆனால் மாடு வச்சுருக்கவங்க பாலை விற்க தான் பார்ப்பாங்க. அவங்க வீட்லேயும் குடிக்க மாட்டாங்க. எங்கேயாச்சும் டீ கடையில் போய் இந்த ஆம்பளை ஆளுங்க தான் போய் குடிச்சிட்டு வருவாங்க. இப்படி இருந்த காலம் மாறி போய் இப்போ டீ காப்பி இல்லைன்னா வேலையே ஓட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்துருச்சு. சுகரு, ப்ரெஷர் இதெல்லாம் வர்றப்போ என்ன சொல்கிறாங்க, டீ காப்பி குடிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. எப்படி பழகிட்டு குடிக்காமல் இருக்க முடியுமா? குடிக்கிறவங்க எப்படி குடியை நிப்பாட்ட முடியாமல் தவிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த டீ காப்பி குடிக்கிறது நமக்கு தெரியுதுங்களா? நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் இந்த பழக்கத்துக்கே நான் வந்தேன். அது வரைக்கும் நாங்கள் குடிக்க மாட்டோம். எப்போயாச்சும் அம்மா வாங்கினாங்கன்னா ஒரு குட்டி டம்ளரில் ஊற்றி டீ கடையில் போய் வாங்கி தருவாங்க. வீட்டில் வரக்காப்பி தான், ஒன்லி வரக்காப்பி தான் போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிய. அந்த மாதிரி இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா எப்படினாலும் பாக்கெட் பால். அந்த பாக்கெட் பாலில் அது சரியில்லைன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் வாங்காமல் இருக்க முடியுதா? பாக்கெட் பால் வாங்கினாச்சும் போட்டு அந்த காப்பி தூளை போட்டு குடிக்கணும். அந்த காப்பினால் பல பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நிப்பாட்ட முடியல. ஆம்பளையில் மட்டும் நம்ம எப்படி திட்டுறோம் நம்ம. ஏன் குடிக்கிறீங்க? எது குடிக்கிறீங்க? இப்படி குடிச்சு ஒன்றும்லாம் பண்ணிட்டீங்க குடும்பத்தை, என்னென்னமோ பேசுகிறோம் வைக்கிறோம். இருந்தாலும் நம்மளால் அதை விட முடியுதா? காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு டம்ளர் சூடாக அந்த பாலை காய்ச்சி காப்பி குடித்தா தான் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது நமக்கு. அந்த மாதிரி பழக்கி வச்சுட்டாங்க. ஆனால் வரும் தலைமுறைகள் இதிலேருந்து கொஞ்சம் வேறுபட்டுக்கங்க. ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில் இருந்த மாதிரி இருங்க, எங்களுக்கெல்லாம் நோயே வராது. நான்லாம் எனக்கு தெரிய நல்லா காட்டமாக சாப்பிடுவேன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வயிற்றுக்கடுப்பு பிடிக்கும் எனக்கு. ஏன்னா காட்டு சார் பச்சை மிளகாலாம் 5 மிளகானாலும் கடிச்சு சாப்பிட்றேன் நான். அப்பயே போட்டி போடுவாங்க, கொடுங்க நான் கடிக்கிறேன்னு. அது ஒரு போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடித்து சாப்பிட்ருவோம். அதுதான் சேராத வெளியே, மற்றபடி உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ ஊனா ஆஸ்பத்திரி போங்க, அந்த ஆஸ்பத்திரி போங்க, இந்த ஆஸ்பத்திரி. பிள்ளைகளுக்கும் பல பிரச்சனைகள் வருது. இது காரணம் என்ன? நம்மளோட உணவு முறைகள் தான். திருப்பி நான் சொல்கிறேன், நம்ம உணவு முறைகளை பழைய மாதிரி மாற்றினா தான் நம்ம இதிலேருந்து தப்ப முடியும். இப்போ ஃபுல்லாக நம்ம சாப்பிட்றது ஃபுல்லாக விஷம்தான். எதுவுமே நமக்கு ஒரு சத்துங்கிறதே கிடையாது. அந்த வெள்ளை சோறு இல்லைன்னா சாப்பிடாமல் இருக்க முடியல. கம்பு அதுக்கு வேலை செய்யணும். அதை ஊற வைக்கணும், அதை நுணுக்கணும், அரைக்கணும், அப்புறம் கிண்டணும், அப்புறம் தான் அதை சாப்பிடணும். அப்போ அது கஷ்டமாக இருக்கா? அப்போ ஒரு டம்ளர் அரிசியை போட்டோமா, குக்கரில் வச்சோமா, சாப்பிட்டோமா, உடம்பு சாப்பிட்டோம், பசி அடங்கிருச்சு அப்படிங்கிறப்ப உடம்புக்குரிய சக்திகள் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அப்போ நம்ம உணவு முறையும் மாற்றணும். கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் நம்ம சிறுதானியங்களுக்கு மாறிட்டு வரும் தலைமுறைகளை நம்ம ஆரோக்கியமாக நல்ல சத்துள்ள பிள்ளைகளாக கொண்டு வரணும். ஏன்னா இது நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம். நாங்கள் சின்ன பிள்ளை எங்கள் அம்மா எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பார்த்ததுனால தான் நாங்கள் இவ்வளோ வயசு வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம் நாங்கள். ஆனால் என்னோடய பிள்ளைக்கு நான் அதை கொடுத்தேனா? இல்லை. நாங்கள் அப்போ சோம்பேறித்தனம் நமக்கு. நம்ம கொடுக்கல. நம்ம நேரத்துக்கு சாப்பாடு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை என் மாமியார் கற்றுக் கொடுத்தது அது. பால் 1 லிட்டர் பால் வாங்கணும். பால் வாங்கினோம்னா பிள்ளைகளுக்கு காப்பி போடுவோம், பாலை கொடுப்போம், அதுக்கு பால் சோறை கொடுப்போம். இப்படியே காலம் ஓடி போயிடுச்சு. ஆனால் ஹெல்த்தியாக பிள்ளைகளுக்கு கொடுங்க, ஹெல்த்தியாக பிள்ளைகளை பார்த்துக்கங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்த ஜெனரேஷன் 100 வயசு வரைக்கும்லாம் வளர்ந்துருக்காங்கல்ல. இப்போ அப்படி வாழ முடியுதான்னு பாருங்கள். எங்கேயோ ஒருத்தர் 100 வயசை தாண்டிட்டாங்கன்னா அதிசயமாக அதை இது பண்ணுறாங்க. அதனால் நல்ல ஹெல்த்தியாக பிள்ளைகளுக்கு உணவுகளை கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.